பிராய்லரோட கோழி ஃபார்ம்ல 1 லட்சம் கோழிங்க வச்சிருப்பாங்க. ஒரு கோழியும் புடிச்சு காலையில நைட்டுன்னு ஊசி போட்டுட்டு இருக்க முடியுமா என்ன? 300 ரூபாய் கோழிக்கு எப்படி அவங்க அவ்வளவு ஆன்டிபயோட்டிக்ஸ் போட முடியும்? அது கோழிக்கெல்லாம் போட்டாங்கன்னா நம்மளுக்கு 300 ரூபாய்க்கு தர முடியாது. பிராய்லர்ல என்ன பிரச்சனைனா அது நடமாடுறது கிடையாது. அதனால அதுல ஃபேட் கண்டென்ட் நாட்டு கோழியை விட அதிகம். அதை தவிர ஹார்மோன்ஸ் அந்த growth ஹார்மோன்லாம் பயங்கர ஒரு எக்ஸ்பென்சிவ் இன்ஜெக்ஷன். அது கோழிக்கெல்லாம் போட்டாங்கன்னா நம்மளுக்கு 300 ரூபாய்க்கு தர முடியாது. அப்ப இன்ஜெக்ஷன் போடுறதா சொல்றாங்களே. அக்கார்டிங் டு இந்தியன் லா பிராய்லர்ஸ்க்கு ஹார்மோன் இன்ஜெக்ஷன்ஸ் போட்டா இட் இஸ் பனிஷபிள் பை லா. சோ லீகலா எந்த கோழிக்குமே growth ஹார்மோன் போடக்கூடாது. அண்ட் அந்த ஹார்மோன்ஸ் எல்லாம் ஃபீட்ல போட முடியாதுங்க, ஊசியா தான் போடணும். பிராய்லரோட கோழி ஃபார்ம்ல 1 லட்சம் கோழிங்க வச்சிருப்பாங்க. ஒரு கோழியும் புடிச்சு காலையில நைட்டுன்னு ஊசி போட்டுட்டு இருக்க முடியுமா என்ன? இட்ஸ் நாட் பிராக்டிகலி பாசிபிள். அதை தவிர ஹார்மோன்ஸ் அந்த கோழிக்கு போடுற ஹார்மோன்ஸ் நம்மளுக்குள்ளேயும் இருக்குங்க, சரியா? அதே growth ஹார்மோன் நம்மளுக்கும் இருக்கு. அதே ஈஸ்ட்ரோஜன் அவங்க சொல்றாங்கல்ல, அது நம்மளுக்கும் இருக்கு. அதுங்க எப்போ நம்மள அஃபெக்ட் பண்ணோம்னா நம்ம கிளாண்ட்ஸ்ல இருந்து நம்ம உடம்போட ரிக்வயர்மெண்ட்டுக்கு செக்ரீட் ஆகும் போதுதான். அது நம்ம குக் பண்ணாலே அந்த ஹார்மோன்ஸ் எல்லாம் டீகிரேட் ஆயிரும். ஜஸ்ட் யோசிச்சு பாருங்க, ஹார்மோன் இன்ஜெக்ஷன்ஸ 8 டிகிரி இல்ல 4 டிகிரிக்குள்ளதான் வைக்கணும். அப்போதான் அது எஃபெக்டிவ். அதனால தானே எல்லா மருந்துகளையும் உள்ள ஃப்ரிட்ஜுக்குள்ள வச்சிருக்காங்க, சரியா? அந்த ஹார்மோன்ஸ் இருக்குன்னே வச்சுக்கலாம், சரியா? எவிடன்ஸ் படி ஒன்னும் கிடையாது. பட் ஹார்மோன் இருக்க ஒரு லெக் பீஸையே நீங்க சமைச்சிட்டீங்கன்னா, நல்லா பாயில் பண்ணீங்கன்னா 4 டிகிரிஸ்ல சர்வைவ் ஆக வேண்டியது 100 டிகிரில நம்ம வேக வைக்கும் போது எங்க நிக்க போகுது? ஃபுல்லா டீகிரேட் ஆயிரும். சோ அத பத்தி நம்ம பயப்படவே வேண்டாம். ஆன்டிபயோட்டிக்ஸா நம்ம போடுறதை விடங்க, நம்ம தொண்டை வலினா இருக்க ஆன்டிபயோட்டிக்ஸ் எல்லாமே எடுத்துக்கிறோம், வயிற்று வலினா எடுத்துக்கிறோம், உடம்பு வலினா எடுத்துக்கிறோம், எல்லாத்துக்குமே எடுத்துக்கிறோம். அந்த கோழிங்களுக்கு அவ்வளவு தரது இல்லைங்க, கொடுக்க முடியாது. இட் இஸ் எக்ஸ்பென்சிவ். ஆன்டிபயோட்டிக்ஸ் ஆர் எக்ஸ்பென்சிவ். நோ, 300 ரூபாய் கோழிக்கு எப்படி அவங்க அவ்வளவு ஆன்டிபயோட்டிக்ஸ் போட முடியும்? போட முடியாது. அவங்களே கம்மியா தான் போடுவாங்க. ஏன்னா அவங்க காஸ்ட் இன்க்ரீஸ் ஆகும் இல்ல. சரி, கொஞ்சம் காமன் சென்ஸும் யூஸ் பண்ணணும். நம்ம பிராய்லரோட கோழி ஃபார்ம்ல 1 லட்சம் கோழிங்க வச்சிருப்பாங்க. ஒரு கோழியும் புடிச்சு காலையில நைட்டுன்னு ஊசி போட்டுட்டு இருக்க முடியுமா என்ன? 300 ரூபாய் கோழிக்கு எப்படி அவங்க அவ்வளவு ஆன்டிபயோட்டிக்ஸ் போட முடியும்? அது கோழிக்கெல்லாம் போட்டாங்கன்னா நம்மளுக்கு 300 ரூபாய்க்கு தர முடியாது. பிராய்லர்ல என்ன பிரச்சனைனா அது நடமாடுறது கிடையாது. அதனால அதுல ஃபேட் கண்டென்ட் நாட்டு கோழியை விட அதிகம். அதை தவிர ஹார்மோன்ஸ் அந்த growth ஹார்மோன்லாம் பயங்கர ஒரு எக்ஸ்பென்சிவ் இன்ஜெக்ஷன். அது கோழிக்கெல்லாம் போட்டாங்கன்னா நம்மளுக்கு 300 ரூபாய்க்கு தர முடியாது.